இது தியேட்டரு, இது எஸ்டேட்டு, இது இறால் பண்ணை, இது திராட்சை தோட்டம், இது பாலிடெக்னிக்கு. என்னடா இது கருமாந்திரம்? எல்லாத்தையும் தனித்தனியா பத்திரத்தில் எழுதி வாங்குற டைம் பத்த மாட்டேங்குதுடா. பேசாம நாட்டையே ஒரே பத்திரத்தில் எழுதி வாங்கிட்டோம், வேலை முடிஞ்சிடும்ல. ஐயா எழுதி வாங்கிருங்க. தர மாட்டேங்கிறானுங்களா? என்னையா என் பெட்ல பந்தாவ உட்கார்ந்து இல்லைங்கம்மா, நீங்க எப்படி உட்கார்ந்தீங்க? நீ உட்கார்ந்து காட்ட சொன்னானுங்க. இவ பாவம்னு நான் உட்கார்ந்து காட்டணுங்கம்மா. அதுக்காக நான் இப்படி குரங்கு மாதிரி உட்கார்ந்துட்டா? இது ரெஸ்பெக்ட்டுக்குமா? ஓஹோ, இது ரெஸ்பெக்ட்டா? ஆமா, அந்த ஸ்கூல்ல வேலைக்கு வாங்க சொன்னேன், என்னாச்சு? அவன் விலைக்கு கொடுக்கலன்னா நான் விட்டுருணுங்களா? சப் ரிஜிஸ்டாரே நம்ம கையில தானுங்க. அவர்கிட்ட சொல்லி அவன் வித்த மாதிரி ஒரு டூப்ளிகேட் டாக்குமெண்ட் ரெடி பண்ணி அவனை மிரட்டி கையெழுத்து வாங்கிட்டுங்கம்மா. வெரி குட். அந்த வீரைய ஐயாவை புடிச்சு அடிச்சிட்டான். அவனை நீங்க ஒண்ணுமே பண்ணலையே, அதாம கொஞ்சம் வருத்தமா இருக்குது. அது என்னையா பெரிய விஷயம்? நாளைக்கே அந்த பஸ் ஓனர் கிட்ட சொல்லி அவனை வேலையை விட்டு எடுத்துட சொல்றேன். அம்மா, இப்ப தொழிலாளிகள் எல்லாம் அவன் பக்கம் தாமா இருக்காங்க. வீரையனே வேலையை வேண்டான்னு சொல்லி போட்டு ஓடுற அளவுக்கு நான் ஒரு ஏற்பாடு பண்றேன். ஐயா, நாம எதையோ விலைக்கு வாங்குறோம், அந்த தொழிலாளர் யூனியனை விலைக்கு வாங்க முடியாதுங்களா ஐயா? பஞ்சாயத்து யூனியனா தான் மெம்பர்ல விலைக்கு வாங்கலாம்டா. இது ட்ரேட் யூனியன், இதையெல்லாம் விலைக்கு வாங்க முடியாது, உடைக்கணும். ஏனுங்கம்மா? அண்ணா பெரியசமண்ண வண்டி எடுங்க. வாப்பா, போய் முதலாளியை பார்த்துட்டு வந்துருவோம். சம்பள தண்ணி தானே முதலாளி பார்க்கணும். சம்பளமா எம்பளமே மாறி போச்சு. வா, புது முதலாளியை பார்த்துட்டு வந்துருவோம். என்னையா மரியாதை எல்லாம் நிக்கிறீங்க? முதலாளிக்கு வணக்கம் சொல்றது இல்லையா? வணக்கம் முதலாளி. ஓ, நான் வெறும் மேனேஜர் தான். முதலாளி அங்க போய் வணக்கம் சொல்லுங்க. வரதன் அண்ணன் செருப்பு வச்சு ஆட்சி பண்ணா, நான் அக்கா செருப்பு வச்சு நிர்வாகம் பண்றேன். எப்படி, நல்லா இருக்குல்ல? ஆமாண்டா, நீ பரதன், உங்க அக்கா ராம. கடைசியில கடவுள் தலையிலே கை வைக்கிறீங்களா? தம்பி, ஊருக்கு சேர்மன் அம்மா, உறவுக்கு சின்னம்மா, உத்தியோகத்துக்கு முதலாளி அம்மா, அதுக்கு ஒரு கும்பிடு போடக்கூடாதா? இவன் செருப்ப முதலாளியம்மான்னு சொல்றான். நான் இந்த அம்மாவே செருப்பா நினைக்கிறேன். நான் ஒரு தடவை சொன்னா 100 தடவை சொன்ன மாதிரி. இது யாரோ சொன்ன மாதிரி இருக்கே. ஏண்டா, என்ன திமிரு இருந்தா எங்க அக்காவே செருப்புன்னு சொல்ல உன்ன. அவன் என் மகன் மாதிரி ஆளை அடிக்கலான்னு பாக்குறியா? கெட் அவுட், கெட் அவுட். ஓ மேல அம்மாவுக்கு எவ்வளவு பிரியம் பாத்தியா? உனக்காக சொந்த பிரதரையே வெளியே போன்னு சொல்றாங்க. இது தெரியாம நீ வேலையை விட்டு போயிடுற. ரொம்ப ரோசக்காரையா. நான் ஏன் வேலையை விட்டு போனோம்? ஊழல் பண்றதுக்கே சில பேர் வைக்கப்படல, உழைக்கிறதுக்கு நான் ஏன் வைக்கப்படணும்? அண்ணே, டியூட்டி டைம் ஆயிடுச்சு, வாங்க போலாம். என்னையா, நம்ம பஸ் வாங்கினா அவன் வேலையை விட்டு ஓடிடுவான்னு சொக்க சொன்னா, இவன் என்னடான்னா டியூட்டி டைம் ஆச்சுன்னு போறா. என்ன பண்றது? பிள்ளையார பிடிச்சீங்க, அது குரங்கா போச்சு. கைய சொரிஞ்சீங்க, அது சரங்கா போச்சு. எவ்வளவு தண்ணி குடிச்சாலும் வயிற்றுச்சல் அடங்க மாட்டேன். இவளே ஒண்ட வந்த பிடாரி. இவ தம்பி முதலாளியா, என் மகன் வேலைக்காரனா. ரத்தம் கொதிக்குதுங்க. இங்க ரத்தம் கொதிக்குதுன்னு சொல்ற, அந்த வசந்தாவை நேர்ல பார்த்த உடனே உன் சத்தமே அடங்கி போதேப்பா. ஐயா, அவ ஒவ்வொரு முறை தப்பு பண்ணும் பொழுதும் அவளை வெட்டி கொள்ளணும்ன்ற வெறியோட தான் இவன் போறான். அவ என்ன பண்ணாலோ ஏது பண்ணாலோ இவனுக்கு தெரியாது. அப்படியே பொட்டி பாம்பா இவன் அடங்கிடுறான். ஏயா, இந்த மந்திரம் வசியம்ன்றாங்களே, அது மாதிரி ஏதாவது மையகையை போட்டு என்ன மயக்க வச்சிருப்பாளோ? மையங்கிறதே பொய்யப்பா. இந்த பார்ப்பா, பொண்டாட்டிக்கு புருஷனாரு, பிள்ளைக்கு அப்பனாரு, ஊருக்கு தலைவனாரு, எல்லாம் சரியாயிரும். உண்மைதாயா. இனிமே எங்க புருஷனா இருக்கணுமோ அங்க மட்டும் நான் புருஷனா இருப்பேன். இப்போ ஒரு அப்பங்கிற முறையில என் மகனை வேலைக்காரனாக்குன அந்த வஞ்சிக்கோட்டை வசந்தாவை சவுக்கால் அடிக்க போறேன். என்னங்க, அந்த சேர்ல வந்து உட்காருங்களா? இன்னைக்கு சுமங்கலி நோம்பு. புருஷனுக்கு பாத பூஜை பண்ணா தீர்க்க சுமங்கலியா இருக்கலாம்னு சொல்லுவாங்க. பாத பூஜையா? இன்னைக்கு நான் வேற பூஜை நடத்தலாம்னு இருக்கிறேன். அவ்வளவுதானே, உங்க கையால என் கழுத்தை நெரிச்சு கொண்டுடுங்க. இந்த நெறிஞ்ச நாள்ல பூவோடவும் பொட்டோடவும் சாகறதுக்கு நான் கொடுத்து வச்சிருக்கணும். சுமங்கலியா சாகறதுக்கு முன்னாடி இந்த பாத பூஜை பண்றதுக்கு மட்டும் எனக்கு அனுமதி கொடுங்க.
மறுபடியும் வசந்த சேனை. ஐயா ஏன் அழுவுறீங்க? இப்படிப்பட்ட ஒரு உத்தவி மேல ஆத்திரப்பட்டானே, அதை நினைச்சுதான் இவன் அழறான். சொல்றேன்னு தப்பா நினைக்காதீங்க. நீங்க களிமண் மாதிரி புடிச்சா பொம்மையாவும் ஆவீங்க, புள்ளையார் மாதிரியும் ஆவீங்க. அது புடிக்கிறவங்க கை பக்குவத்தை பொறுத்தது அப்படின்னு இவன் சொல்றான். என்னங்க, நம்ம வீரியன் கிட்ட கொஞ்சம் சொல்லுங்க. கண்டக்டர் வந்து கஷ்டப்படுறானே, முதலாளி ஆகட்டும்னு ஒரு பஸ் வாங்கி கொடுத்தேன். ஆனா கடைசி வரைக்கும் கண்டக்டரா தான் இருப்பேன்னு ஒத்த கால நிக்கிறாரு. அதனாலதான் இடைக்கால முதலாளி ஆக்கியிருக்காங்க அப்படின்னு இவங்க சொல்றாங்க. விவி பஸ் சர்வீஸ்னா வண்டிக்கோட்டை வசந்தா பஸ் சர்வீஸ்னு எல்லாரும் தப்பா பேசிக்கிறாங்க. ஆனா அது இல்லைங்க, வள்ளி அம்மை வசந்தா. அக்கா பேரு முன்னால, என் பேரு பின்னால. ஆமாங்க, ஜெமினி ஸ்டுடியோ ரெட்ட பிபி பொம்மை மாதிரி. பெரியம்மா ஒரு வி, சின்னம்மா ஒரு வி. என் தங்கம், இனி இந்த ஜென்மத்துல உன் மேல இவன் ஆத்திரப்பட மாட்டான். இவனை மன்னிச்சிரு வசந்த், மன்னிச்சிரு. அப்படின்னு யார் சொல்றான்? இவனை சொன்ன. பசியம் மைய இதெல்லாம் பொய்ன்னு நினைச்சுக்கிட்டு இருந்தியே. டேய் அப்பாதுர, மையும் இருக்கும் போல இருக்குடா. காரைக்குடி சிவங்க, காரைக்குடி சிவங்க. யாரு ஏறக்கூடாது. உயிர் தோழனுடைய அண்ணன் ஊர்ல இருந்து வர்றாங்க. அவங்களுக்காக எல்லா வண்டியும் நிறுத்தி வச்சிருக்கான். ஆம்புலன்ஸ், போலீஸ் வேனை தவிர. பணத்திமிரு ஹெலிகாப்டரை கொண்டாந்து நிறுத்துவாங்க. ஆமா, அதுக்கு இதுக்கு என்ன சம்பந்தம்? எல்லா வண்டியும் நிறுத்தி இருக்கோம். ஒருவேளை அம்மா இதுல ஏறிட்டாங்கன்னா அதனாலதான் இதையும் நிறுத்த சொன்னேன். மாதுரி தேவி வந்துட்டாங்க, மாதுரி தேவி வந்துட்டாங்க. என்னையா மாதிரி தேவி சரோஜி தேவின்னு? உனக்கா வேற வேற வைக்க முடியும்? சும்மாரியா? மாதுரி தேவி அம்மா அம்மா அம்மா. See that? கணக்கு, அந்த பஸ் எனக்கு. அம்மா பஸ்ல ஏற போறாங்க, நீங்க எல்லாம் போங்க. ஐயா, எங்க ஊருக்கு போற கடைசி பஸ் இதுதான். இதையும் விட்டா எப்படி? நாளைக்கு பஸ் வரும்ல, அதுல போயா. அம்மா, நீங்க தாமா எங்களை காப்பாத்தணும். அம்மா காப்பாத்துறது கஷ்டம். இனிமே ஐயா தான் காப்பாத்தணும். சொல்றது ஏதாவது புரியுதா? உங்களுக்கு ஒரு இளவும் புரியாது. அம்மா, நீங்க டிவி, வீடியோ, கேமரா எல்லாத்தையும் எடுத்துட்டு போங்க. உங்களை எவன் கேட்பான்? அம்மா செருப்பு விழுந்துருச்சு, அம்மா செருப்பு விழுந்துருச்சு. யோ கண்டக்டர், செருப்பு எடுத்து கொடு. என்னடி சொன்ன? நான் செருப்பு எடுக்கணுமா? நான் மேல இருக்கேன், நீ கீழ இருக்க. சம்பளம் வாங்குற நாய் செருப்பு எடுத்து கொடுறா. ஏய் அம்மா, பையன் ஒரு மாதிரி. வழக்கம் போல நானே செருப்பு எடுத்து கொடுத்துறேன். செருப்பு எடுத்து கொடுக்குற பெருமை உனக்கு தெரியலையா? எனக்கு அது புண்ணியம் கிடைக்கட்டும். யோ கணக்கு, நீயும் வாயா. நீங்க ஏறுங்கம்மா, நான் வழக்கம் போல பின்னால தொங்கிக்கிட்டு வர்றேன். ஏப்பா, பின்னால கேரி இருக்குல்ல? இல்ல இல்ல, நீ ஐயா, நீங்கெல்லாம் பரவாயில்லப்பா, அவங்க வச்சதுதான் சட்டம். நீ போய் வேலை பாரு. போ. நாளைக்கு போதெல்லாம் யோ கணக்கு, ஏன் தொங்குற? கணக்குனா என்ன அர்த்தம்? அர்த்தம் நான் தொங்குறது இருந்தே தெரியலையா? விதியா? குரங்குக்கு எனக்கு என்ன வித்தியாசம்? அது தாவுது, நான் தொங்குறேன். ஐயோ அம்மா, நீங்க சொன்னபடி எல்லாம் கேட்கறேன். எனக்கு பதவி உயர்வு கொடுங்கம்மா. டிரைவர், வேகமா போயா. யோ கணக்கு, ஐயோ போச்சே, பஸ் போச்சே. டிரைவர், வண்டி அந்த பக்கம் திருப்பு. இது ஒண்ணு மாட்டு வண்டி இல்ல, ரூட் பஸ். கண்ட பக்கம் திருப்ப முடியாது. வண்டி ஓனர் நான். நீ என்னையா சொல்றது? அந்த பக்கம் சீனரிஸ் எல்லாம் நல்லா இருக்கு, நான் வீடியோ பண்ணும். நீ திருப்ப போறியா இல்லையா? லெஃப்ட் லெஃப்ட், இப்ப ரைட். பெரியசாமி, என்னாச்சு? அந்த பொண்ணு ரைட்ல போ லெஃப்ட்ல போன்னு சொல்லிச்சு. திருப்பின பள்ளத்துல இறங்கிடுச்சு. ஐயோ, யோ டிரைவர், நான் உன்னை பள்ளத்துல இறக்க சொன்னேன்.
நீ தானமா சொன்ன. நடு காட்டுல கொண்டு வந்து இப்படி தள்ளிட்டியே, இப்ப என்னையா பண்றது? 7 குண்டுல வாடா கோவிந்தா கோவிந்தா. டிராக்டர் கட்டி தான் வண்டியை மேல எடுக்கணும். நான் டவுனுக்கு போய் ஆளுங்களை கூட்டிட்டு வரேன். எப்பயா வருவ? இப்பவே பொழுது போயிடுச்சாமா. 10 மைல் போகணும்ல, எப்படியும் விடிஞ்சிரும். ஐயோ, அது வரைக்கும் நான் இங்க தனியா எப்படியா இருப்பேன்? அதான் தம்பி துணைக்கு இருக்காருல்லமா, பஸ்ல இருக்க, நான் வந்துடுறேன். கடவுளே, யோ, நான் ஏதாவது தப்பா பேசிருந்தா மன்னிச்சுக்கோயா. நாம 2 பேரும் இனிமே ஃப்ரெண்ட்ஸ். என்னம்மா பொழுது போனதுக்கே ஃப்ரெண்ட்ஸ்னு சொல்றியே, இன்னும் கொஞ்சம் இருட்டிடுச்சுன்னா லவ்வர்ஸ்னு சொல்லிடு போல இருக்க. அட மணி 6 ஆயிடுச்சு போல இருக்க. ஆனா என்னையா இப்போ? என் டியூட்டி டைம் முடிஞ்சு போச்சுமா, நான் கிளம்புறேன். ஐயோ, என்ன தனியா விட்டுட்டு போயிடாதயா, எனக்கு பயமா இருக்கு. சரி சரி, பெட்டி படுக்கலாம் எடுத்துட்டு பின்னாடி வா, நான் முன்னாடி போறேன். ஏய், என்ன கலெக்ஷனே இல்ல, இதுல பேக் வேற. யோ யோ, மெதுவா போயா, நானும் வரேன். இதாம்மா லக்கேஜ், சீக்கிரம் வாமா. என்னையா இந்த கல்லே முள்ளிலே கூட்டிட்டு போற? அவ செருப்பு தூக்க சொன்னால, அவளை செருப்பு தூக்க வைக்கிறேன். ஐயோ செருப்பு விழுந்துருச்சே. பீப்பா அதை கொஞ்சம் எடுத்துக்கூட. என்னது, நான் செருப்பு எடுத்துட்டு வரணுமா? யோ, என்ன விளையாடுறியா நீ? இப்ப நான் மேல இருக்கேன், நீ கீழ இருக்க, எடுத்துட்டு வாமா. முடியாது. இது பாருமா, என்னால செருப்பு இல்லாம நடக்க முடியாது. கீழ இறங்கி செருப்பு எடுக்கிறதுக்கு ரொம்ப டயர்டா இருக்கு. நான் மெதுவா செருப்பு எடுத்துட்டு வரேன், நீ தனியா போமா. அப்பாடா, போமா. என்ன வழியில 4-5 பேர் ஒரு மாதிரியா சுத்திட்டு இருக்கானுங்க. கொஞ்சம் அப்படி இப்படின்னு பேப்பர்ல நாளைக்கு நியூஸ் வரும். அதே என் வாயில சொல்லிக்கிட்டு. ஐயோ, வேணாம் வேணாம், நானே எடுத்துட்டு வந்து தொலைக்கிறேன். செருப்பு தூக்க வச்சுட்டல. யோ, போட்டு தொலை. காரியம் ஆகணும்னா சீக்கிரம் வா. மட்டுமா எடுப்பீங்க, வந்து தொலை. ஐயா, செருப்பு கழட்டா. அதாலேயே தலையில பட்டு பட்டு 4 அடி அடிச்சு அப்படியே மூஞ்சில காரி துப்புடா. என்னங்க சொல்றீங்க? என்னடா பண்ண சொல்றேன்? எங்க அண்ணன் பிள்ளை நானா போய் கூட்டு வராம அந்த கணக்கு பிள்ளை அனுப்பிச்சதுக்கு செருப்பால் அடிக்காம என்ன பண்ண சொல்றேன்? அவமாடு தொங்குனா உள்ள போய் படுத்துட்டான். இன்னும் பிள்ளை காணா. இன்னொரு எங்கடா போய் நான் தேடுவேன்? டென்ஷன் பண்ணீங்களா? ஐயா, ஒருவேளை இப்படி நடக்குமோ இருக்காம சொல்லி தொலைடா. யாராவது பொண்ண கடத்திட்டு போயிருந்தா? கடத்துறவன், கற்பழிக்கிறவன், முடிச்ச வைக்க முள்ள மாதிரி எல்லாரும் நம்ம காம்பவுண்டுக்குள்ள இருக்கான். எல்லாரும் இங்க இருக்கும் போது வெளியில யாரா பண்ணுவா? சித்தப்பா, அந்த ஆளு. ஐயா, நாம நினைச்சபடி ஏதாவது நடந்து போச்சா? சும்மா. என்னம்மா ஆச்சு? போச்சு, எல்லாமே போச்சு. போச்சா? எல்லாமே போச்சா? என்னம்மா சொல்ற? ஆமா சித்தப்பா, என் மானமே போச்சு. இனிமே நான் எப்படி வெளியில தலை காட்டுவேன்? மானமே போச்சா? எப்படி தாய் போச்சு? உன்னை யார் இப்படி பண்ணான்னு சொல்லுமா? அந்த அந்த கண்டக்டர் இல்ல, அவன் தான் சித்தப்பா. யாரு, வீரேனா? அவன் இந்த மாதிரி காரியம் எல்லாம் பண்ண மாட்டானே. சும்மா இருங்க சித்தப்பா, அந்த ஆள் என்ன பண்ண தெரியுமா? சொன்னா தானே தெரியும். என்ன பண்ணா? அவன் என்ன காட்டு பக்கம் கூட்டிட்டு போய் அவனோட செருப்பு தூக்க வச்சுட்டான் சித்தப்பா. அவனோட செருப்பு உன்னை தூக்க சொன்னானா? இவ்வளவுதானா? அவன் கையெல்லாம் மேல ஒண்ணும் பள்ளி இல்ல. என்ன மாதிரி சாதாரண செருப்பு பிரச்சனை, இதை போய் பெரிய கற்பு பிரச்சனை மாதிரி சொல்லி பயமுறுத்திட்டிய. பகீர் நாய் போச்சுல, போமா போய் படுத்துக்க. ரெஸ்ட் எடு. ஏண்டா அழகு, இந்த வீரையனுடைய தொல்லை தாங்க முடியலையே. ஐயா, அந்த வீரையனை நாம சும்மா விடக்கூடாதுங்க ஐயா. சும்மாறா, இங்க சூடாய்த்த வேண்டியது, அங்க போய் செருப்படி வாங்கிட்டு வரது யாரு? போய் ஓரமா தண்ணி போட்டு பாடு. விடிஞ்சு நான் நல்ல யோசனையா சொல்றேன். போ. இந்த அள்ளக்கைகளுடைய தொல்லை தாங்க முடியல. அம்மா, உங்க முன்னாடி உட்கார்ந்து சீட்டு விளையாடுறதுனால எனக்கு கூச்சமா இருக்குதுங்கம்மா. ரொம்ப ஓவர் ஆக்ட் பண்ணாத. வெறும் சீட்டு கட்டோட தானே உள்ள நுழைஞ்ச, அப்புறம் என்ன கூச்சம்? நானாவது பரவாயில்லைங்கம்மா, சீட்டு கட்டோட நுழைஞ்ச. இன்னும் சில பேர் வெறுங்கை வீசிட்டு உள்ள நுழைஞ்சு பாதி இந்தியா வேலைக்கு வாங்கிட்டாங்க. பாருங்க, அந்த பில்டிங் கூட வேலைக்கு கேட்டாங்க, கொடுக்கறது இல்லைன்ட்டாங்க.
ஷோ. ஐயோ, எப்ப பார்த்தாலும் நீங்களே ஜெயிச்சிருக்கீங்களே. உங்ககிட்ட ஏதோ ஒரு சூட்சமா இருக்குங்கம்மா. ஐயோ, இந்த பாவியோட கை உங்க மேல பட்டுருச்சு. இந்த பாவத்தை கழிக்கிறதுக்கு உடனே ஒரு கோயில் குளமா பார்த்து குளிச்சிட்டு வந்துருங்கம்மா. அம்மா ஏற்கனவே ஒரு குளத்துல குளிச்சு ஏகப்பட்ட பேர் செத்து போயிட்டாங்க. இன்னும் குளிச்சாங்க இருக்கிறவங்களும் செத்து போயிருவாங்க. அதுக்காக நான் குளிக்காம இருக்க முடியுமா? இப்ப அப்படித்தானே இருக்கீங்க. இங்க பாரு, விளையாடிட்டு இருக்கோம்ல, பாதியில ஏன் வந்து டிஸ்டர்ப் பண்ற? அம்மா, அந்த மிலிட்டரிக்காரன் இருக்கானே, அவன் இப்ப கோர்ட்டுக்கு போறானா? இப்ப என்ன பண்றது? அம்மா, கோர்ட்டுன்னு ஒண்ணு இருக்கிறதுனால கண்டவன்லாம் கோர்ட்டுக்கு போறான். அந்த நல்ல ஐடியா. முடிஞ்சா அந்த சென்ட்ரல் ரயில்வே ஸ்டேஷன், எக்மோர் ரயில்வே ஸ்டேஷன் எல்லாம் வாங்கிருங்க. கேட்டு பார்த்தமே, தனியா இருக்கு, விக்கிறது இல்லைன்ட்டாங்க. யுவர் ஆனர், நமது நாடு அமைதி பூங்காவாக திகழ்கிறது. சட்டம் ஒழுங்கு இங்கே சந்தோஷ நடை போடுகிறது. சமூக விரோதிகளே இல்லை என்று சொல்லும் அளவுக்கு அவர்கள் முற்றிலும் ஒழிக்கப்பட்டுவிடும். தனி மனித சுதந்திரம் இங்கே கொடிகட்டி பறக்கிறது. ஆகவே யுவர் ஆனர், இந்த அரசு அதிகாரி மீது சுமத்தப்பட்டிருக்கும் குற்றம் ஆதாரமற்றது. என்ன நடந்தது? யுவர் ஆனர், என் பேரு கர்னல் ராஜா. பெருந்தலைவர் காமராஜர் வந்து தங்கியிருந்த இடத்தை நினைவில்லமாக்கி ஏழை குழந்தைகளுக்கு பள்ளிக்கூடம் நடத்திட்டு இருந்தேன். அதிகாரத்தில் இருக்கிற சிலர் சட்டவிரோதமா என் பள்ளிக்கூடத்தை என்கிட்ட பறிச்சுக்கிட்டாங்க. அவங்க மேல கேஸ் போறதுதான் நான் கோர்ட்டுக்கு வந்தேன். வாசல்ல என்ன வழிமறிச்சு இப்படி அநியாயம் பண்ணிட்டாங்க. வேற எங்கேயாவது அநியாயம் நடந்தா நீதி கேட்டு கோர்ட்டுக்கு வரலாம். கோர்ட்லயே இப்படி அநியாயம் நடந்தா நீதி கேட்டு எங்க போறது யுவர் ஆனர்? மிஸ்டர் பரசுராமன், இந்த நாடு அமைதி பூங்காவா இருக்குதில்ல, சட்டம் ஒழுங்கு காப்பாற்றப்படுதில்ல, சமூக விரோதிகளே கிடையாது இல்ல. இவ்வளவு நேரம் நீங்க பேசுனீங்களா இல்ல நீங்க வாங்கின பணம் பேசிச்சா? மிஸ்டர் ராஜா, சட்டம் சட்டசபையில இருக்குன்னு நாம நினைக்கிறோம். ஆனா சிலரு அவங்க சட்டப்பையில இருக்குன்னு நினைக்கிறாங்க. காலம் அவங்களுக்கு பதில் சொல்லும். முறைப்படி உங்க வழக்க கொடுங்க, நிச்சயம் உங்களுக்கு நியாயம் கிடைக்கும். அண்ணே, அண்ணே, என்னடா? தோப்புல ஒரு அம்மா பாம்பு கடிச்சிருச்சுண்ணே. என்னைய பாக்குற? எல்லாம் என்னோட செட்டப் தான். உன்னை பழி வாங்கறதுக்காக நான் விட்ட குழி இது. குழி பெருசா இருக்கும் போது நினைச்சேன் இது உன் வேலையை தான் இருக்குன்னு. அன்னைக்கு என்ன கல்லிலே முள்ளிலையும் நடக்க விட்டல, உன் செருப்பு தூக்க வச்சல, அதுக்குதான். ஏய், விளையாடாத, நான் டியூட்டிக்கு போகணும், டைம் ஆயிடுச்சு, என்ன மேல ஏத்துடு. அதான் நடக்காது. நீ இந்த குழியிலே கடந்து அப்படியே சாக வேண்டியதுதான். பாய். ஏய், ஏய். என்னம்மா மாதிரி தேவி, பெரிய மகாதேவி மாதிரி பேசிட்டு போன, இப்ப என்னாச்சு பாத்தியா? யோ, நீதான் யானை மாதிரி கத்துனியா? ஆமாமா, யானைக்கு வெட்டுற மாதிரி குழிய வெட்டி என்ன மடக்கணும்ல, அதே யானை ஐடியா வச்சு ஒன்ன மடக்கிட்ட பாத்தியா? யா, ஆள பாரு. என்னையா பண்றது? எனக்கு ஒண்ணும் பிரச்சனை இல்லம்மா, தூக்கம் வந்தா இங்கேயே தரையில படுத்துக்குவேன். யோ, என்ன இப்படி பழி வாங்கிட்டியா? இது நான் வெட்டின குழி இல்லம்மா, நீ வெட்டின குழிதான்.
அதுல நீயே மாட்டிக்கிட்ட. பார்த்தா பரிதாபமா இருக்கு. கத்தி கத்தி கூப்பிட்டு யாராவது உதவிக்கு வராங்களா பாப்போம். Help me! காப்பாத்துங்க! Help me! காப்பாத்துங்க! Please help me! Please, எங்களை காப்பாத்துங்க. கதையே படாதீங்க. ஆபத்து யாருக்கு வந்தாலும் அவங்க காப்பாத்தனா வருவேன். இது என் தாய் மீது ஆய். டேய் கைதே கசமாலும் இது வந்து பேஜார் பண்றேன்னு கேட்டாங்க. என்ன 4 பேர் முட்டாள்னு சொன்னாங்க. ஆனா இப்போ இந்த கைத்தை வச்சுதான் உன்னை காப்பாத்த போறேன் சகோதரி. தங்கச்சி, இப்ப நான் உன் கட்சி. யாருக்கும் ஆபத்து வரப்போகுதுன்னு நினைச்சு அப்பவே சொல்லிச்சு பச்சி. அத மனசுல வச்சு வந்துட்ட மச்சி. நான் மலை, அண்ணாமலை. யார் உங்க இந்த குழிக்குள்ள புடிச்சு தள்ளாங்களோ அவங்கள நான் பீஸ் 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 ஆக்கிடுவேன். இந்த சகோதரா என்ன நடந்துச்சு வழியில? ஏன் விழுந்துட்டீங்க குழியில? கொஞ்சம் கிட்ட வாங்களேன். ஓஹோ, அப்பைய சங்கதி. நான் போச்சவங்க தாய் குளத்துல இப்படி ஒரு பெண்ணா? பாத்தீங்களா, நன்றி கூட சொல்ல போறேன். இவ்வளவு சும்மா விடக்கூடாது.